ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு கேம்ஸ்டாம் சேனல். இன்னைக்கு வீடியோக்குள்ள நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சிதம்பரத்துல ரொம்பவும் ஃபேமஸான கத்திரிக்காய் கொஸ்து தான் செய்ய போறோம். அதுக்கு நான் கத்திரிக்காய் ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 50 எடுத்திருக்கேன். 2 தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்திருக்கேன். கொஸ்துக்கு ஒரு மேஜிக்கல் பவுடர் இருக்குங்க. அது நம்ம ஃப்ரெஷ்ஷா அரைச்சாதான் அது சூப்பரா இருக்கும். அதுக்கு என்னென்ன தேவைன்னா, மல்லி ஒரு 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். வரமிளகா ஒரு 8 எடுத்திருக்கேன். இப்ப வாங்க கொஸ்து எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் வேக வைக்கிறதுக்கு நம்ம சின்ன கரண்டில ஒரு கரண்டி ஆயில் எடுத்துக்கோங்க. இப்ப எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் இது கூட சின்ன வெங்காயம் வெட்டி வச்சிருந்தோம் இல்லைங்களா, அதை இது கூட சேர்த்துக்கோங்க. அடுத்து பெரிய வெங்காயம் ஒன்று அரிஞ்சு வச்சிருந்தோம் இல்லைங்களா, அதையே இது கூட சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயம் போட்டு நல்லா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன் நம்ம குக்கர்ல கத்திரிக்காய் வேக வைக்கிறோம்னா, கத்திரிக்காய் கொஞ்சம் நல்லா மேஷ் ஆயிருக்கணும், நல்லா கிரேவி மாதிரி இருக்கும். அதனாலதான் நம்ம குக்கர்ல வேக வைக்கிறோம். இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைம்ல நம்ம தக்காளி எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா, அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி சேர்த்து வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சிருக்க கத்திரிக்காய் இதுல சேர்த்துருங்க. கத்திரிக்காய் சேர்த்துட்டு நல்லா சாட் பண்ணி விடுங்க. இது கூடயே தேவையான மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க, தேவையான சால்ட் சேர்த்துக்கோங்க. இது நல்லா சாட் பண்ணி விடுங்க. இது நல்லா சாட் ஆனதும் ஒரு கிளாஸ் வாட்டர் ஊத்துங்க. இப்ப நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம இந்த குக்கரோட லிட் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு 5 விசில் விடுங்க. இதுலயே கத்திரிக்காய் நல்லா வெந்துடும். ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைம்ல விசில் வச்சிருங்க. இப்ப கத்திரிக்காய் நல்லா வெந்துட்டு இருக்கு. இந்த டைம்ல நம்ம மசாலாக்கு அரைச்சிக்கலாம். இதுக்கு ஒரு மேஜிக்கல் பவுடர் இருக்குன்னு சொல்லியிருக்கேன்ல, இதுக்கு தேவையானது ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும். இப்ப இந்த மல்லியும் வரமிளகாவும் சேர்த்து இந்த தவால நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்ப இது நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதை நீங்க ஒரு பிளேட்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா ஆறுனதும் நல்லா பவுடர் மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப இது நல்லா ஆறிடுச்சு. இத மிக்சர் ஜார்ல சேர்த்துட்டு கோர்ஸா அரைச்சுக்கோங்க. நல்லா பவுடரா அரைக்க வேண்டாம். இந்த மாதிரி கொரன்னு அரைச்சுக்கோங்க. இப்ப 5 விசில் வந்துருச்சு, ப்ரெஷர் அடங்கிருச்சு. நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம். கத்திரிக்காய் எந்த அளவுக்கு வெந்திருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு கத்திரிக்காய் வேகணும். நெக்ஸ்ட் நம்ம தாளிச்சிடலாம். கொஸ்து தாளிக்கிறதுக்கு எப்பவுமே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்பதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும். நான் 2 சின்ன கரண்டில நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கடுகு போட மாட்டோம் கொஸ்துக்கு, மிளகு தான் போட்டு தாளிப்போம். நான் 1 ஸ்பூன் மிளகு போட்டு தாளிச்சுக்கிறேன். இது கூடவே நான் ஒரு வரமிளகாவும் ஆட் பண்ண போறேன். மிளகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைம்ல கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம வேக வச்சிருந்த கத்திரிக்காவை இதுல ஃபுல்லா சேர்த்துருங்க. இது நீங்க தாளிக்கும் போதே உங்களுக்கு நல்லெண்ணெய் ஸ்மெல் சூப்பரா வரும். ஆயில்ல கத்திரிக்காய் சேர்த்ததும் நீங்க நம்ம அரைச்சு வச்சிருக்க பொடியை இது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 20 மினிட்ஸ் அது நல்லா கொதிக்கணும். அப்பதான் நல்லா இந்த பவுடர் குக் ஆயிருக்கும். பொடி சேர்த்ததும் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. மூடி போட்டு கொதிக்க வைங்க. அப்பதான் பொடியோட ரா ஸ்மெல் நல்லா போகும். இப்ப நம்ம ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு பார்ப்போம். இப்ப 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்ப நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். வாவ்,
எப்படி கலர்ஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா? இப்ப எண்ணெய் பிரிஞ்சு மேல இந்த மாதிரி வரணும். அப்பதான் இது வந்து கம்ப்ளீட்டா குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்ப வாங்க இதை நம்ம ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கார்னிஷிங்க்கு கொத்தமல்லியை அப்படியே தூவிக்கலாம். ஃபைனலா நம்மளோட கத்திரிக்காய் கொஸ்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதை இட்லி கூடயும் தோசை கூடயும் நீங்க வச்சு சாப்பிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீட்ல நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கொள்ளையில திண்ணை வைத்து குருத்தோல பெட்டி செஞ்சு சீனி போட்டு நீ திங்க செல்லமாய் பிறந்தவளோ.